ஹாய் ஹலோ யூஸ் இன்றைக்கி நம்ம பிஆர்ங்கிற மேட்ச் நம்ம பார்க்க போகிறோம். வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள பார்க்கலாம். தாம்சன் கிடச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இன்றைக்கி மரண சம்பவம் தான். P9 இருக்குது, லாங் ரேஞ்ச் A94 தாங்க இருக்குது. இது வேறு லாங் ரேஞ்ச் நிறைய டேமேஜும் கொடுக்காத. இங்கே ஒருத்தர் இருக்காங்க, தாம்சன் வச்சு மண்டையில் வைக்கலாம். ஏறும் அடிச்சிருவானோ. க்ளோல் அடிச்சிட்றா போடு. தரமான ஒரு ஹெட்டு. அங்கே வேறு லாங்கில் ஓடிக்கிட்டு இருக்கான். திருவிங்க வந்துட்டான். அப்பாவா கொஞ்சம் நெட்டு பக்குன்னு நினைக்கிறேன். அப்போ அவனால் நம்மளை அடிக்கவே முடியாது. சரி, MP5 இருக்குது, தூக்கிடலாம். யாரா நீ கோமாளி? MP5 வச்சு அழுத்துற மாறோம் நீ சாவு. சரி, அப்புறம் 2 கிலோ அடிச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். நல்லா அடிங்க. ஓரியன்னு இருந்துச்சு, இல்லைன்னா அவ்வளோதான், செத்துருப்போம். நல்லா வரீங்க. நம்ம டீம்மேட் வந்து நம்மளை காப்பாற்றி விட்டான். ஒருத்தர் நாக் ஆகிட்டாங்க நம்ம டீம்மேட்டு. ஏன்டா இப்படி நாக்காய்ஸ் அவரிங்க? அவன் எவனாவது ரிவ் பண்ணுங்கிறா? வரக்காஸ் இந்த வரக்கனுங்க ரிவ்வும் பண்ண மாட்டானுங்களா? இல்லை எவன் வரக்கேன் எவன் தமிழ்னு ஒன்றும் தெரில. சரி, ஒருத்தன் ஓசிக்கல தூக்கிட்டான். சரி விடுங்க. ஹெட்டுக்கு ஏற்றலான்னு தான் பார்த்தேன். திடீர்னு ஏற்றுற மாதிரி மிஸ் ஆகி டேமேஜும் கிடைக்காம இருக்கும். அதான் நாங்களா எவனுமே இல்லைங்க. சரி, இது வரைச்சிட்டு பார்ப்போம். ஒருத்தனுமே இல்லை. அவன்கிட்ட எஸ்எம்ஜி அம்மா இருந்தால் இருக்கணுங்க. எஸ்எம்ஜி அம்மா எனக்கு சுத்தமாக இல்லை. இவன் எஸ்எம்ஜி அம்மாவே வச்சுருக்கலாங்க. இவன் 2மே லாங் ரேஞ்சில் வச்சுருக்கான். அவன் எவ்வளோ லூட் அடிக்கான், என்ன கண்ணை லூட் அடிக்கான்னு தெரில. இன்ஹேலர் அனலைசர்லாம் நிறைய எடுத்துக்கணுங்க. வரும் என்ன ஸ்கில்லு? ஸ்கைலர். ஆமாம், ஸ்கைலர் தூக்கிடலாம். வேறு ஃபீல் எடுத்துக்கலாங்க. எனக்கு கொஞ்சம் டேமேஜ் நல்லா போகும். அதே மாதிரி ஹெட் வச்சாலும் நிறைய போகும் டேமேஜ். 208 248லாம் போகும். சரி, நம்ம MP5 வச்சு ஆடுவாங்க, நல்லா தான் இருக்கும். எனக்கு இப்போலாம் என்னன்னு தெரியல, MP5 பிடிக்க ஆரம்பிச்சிச்சுங்க. இத்தனைக்கு நான் ஸ்கின்லாம் ரொம்ப ஒன்றும் எடுக்கல. நார்மலாக MP5 வச்சு ஆடினா ஒரு ஸ்கின் கொடுப்பானுங்களா, அதை தான் வச்சுருக்கேன். இதை போட்டுட்டு நம்மளுக்கு தேவையான நூட் எடுத்துகிட்டு திருப்பியும் நம்ம ஆல்ரெடி வச்சுருந்த ஸ்கில்லே எடுத்துக்கலாங்க. ஏறாம தாங்க சுத்தமாக இல்லை, எடுத்துக்கலாம். ஓகே, ஏறம் எடுத்துச்சு. மெடியும் இல்லை. இது என்ன ஸ்கில்லு? மெடி இந்த இருக்குது. வேறு ஏதாவது அம்மோ கீழே போட்டுட்டு இதை எடுத்துக்கலாம். ஓகே, எஸ்எம்ஜி இருக்குங்க, தூக்கிக்கலாம். ஏன்னா MP5 சருன்னு புல்லட் போகும். மிஸ் ஆனாலும் போச்சு. ஏன்னா நிறைய புல்லட் பைசா அடிக்கலாமா? வேணாங்க, MP5 வச்சு ஆடுவோம். ஏறிப்பி அடிக்கலாமா? வேணாம், டீம்மேட்ஸ் வரையே ஆடுவாங்க. அப்புறம் நாங்கள் ஈஸியாக போயாவே அடிக்க முடியும். டீம்மேட்ஸ் வரையாக ஆடினா தான் போய் அடிக்கிறது ஈஸி. பிரிஞ்சு போனீங்கன்னா அவ்வளோதான், சோனி முடிஞ்சிடும். இந்த வரக்குனுங்க எங்கே போகிறானுங்கன்னு தெரில. பேக் லெவல் 3 கிடச்சிச்சு. இனிமேல் ஃப்ரீயாக லூட் அடிக்கலாம், எந்த ஒரு பிரச்சனையுமே இல்லை. எஸ்எம்ஜி அம்மா தாங்க எனக்கு இப்போ இல்லை. அதே எங்கள் பக்கில் க்ளோவல் வந்துருச்சு. ஐயோ, P9 தூக்குனே. ஐயோ, இவன் வேறு பேராஃபீல் எடுத்துருப்பான்னு நினைக்கிறேன். கீழே போட்ட பேராஃபீல். ஐயோ ஆகு. ஐயோ என் பேராஃபீல் போட்டேன். இவன் யார் சொல்கிறான்? ஓ, அதை சொல்கிறானா? ஏண்டா வரக்கா பயங்கொடுத்தாதரா? வடக்கணுங்களாம் சும்மாவே பயங்கொடுத்துறானுங்க. ஏற்கவே இப்போதைக்கு வச்சுக்கலாம். இல்லை கன்னும் கிடைக்காத, ஆமாம் மட்டும்தானே கிடைக்கும். இப்போ நான் வேறு எங்கே போய் நான் எடுப்பேன் பேராஃபீலு? இந்த எக்ஸமேட்டாரு தாங்கறா. எக்ஸமேட்டிங்க தாங்க எங்கேயாவது கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ ஹோமரை போட்டுட்டு நம்ம திரும்பி ஸ்கைலர் தூக்கிற வேண்டியதான். ஓகே, எக்ஸமேட் கிடச்சிருச்சு. எஸ்எம்ஜி அம்மா கொஞ்சம் எடுத்துக்கலாம். ஓடிக்கிட்டு இருக்கும்போதே சார் எஸ்எம்ஜி அம்மா எடுத்துடணும். ஜோனர் வந்துருச்சு. இப்போ சரி போயிட வேண்டியதான். இங்கே எவனுமே பக்கத்தில் போலங்க, அதாங்க போகவே மாட்டேங்க. இந்த வெடிச்சிருச்சு. 44 அளவு. நான் 2 கிலோ. அப்போனா கொஞ்சம் தான். ஆனால் இங்கே 4 வரையும் சேர்த்தா 40 பேர் தாங்க. ஓகே, ஹெட்ஷாட்னே வருது. ஓட்டேன், போயிட்டான். ஆனால் இப்போல்லாம் நிறைய பேர் படிக்க ஹெட்ஷாட் அடிக்கலாம் கற்றுக்கிட்டாங்க. அதாங்க கஷ்டமாக இருக்காரு. இந்த வீட்டுக்குள்ளே எப்படி லூட் இருக்காது, ரொம்ப அது தெரிஞ்ச விஷயந்தான். அங்கே எவனோ ஒருத்தர் ஏர் ட்ராப்பில் லூட் அடிக்காங்க பாருங்களேன். பாருங்க, ஏர் ட்ராப்பில் எவனோ ஒருத்தர் லூட் அடிக்காங்க. வேற எவனோ ஒருத்தர் அடித்து வச்ச நாக்க இந்த பாட்டு பைய ஓசிக்கல் தூக்கிட்டான். நான் ஓசிக்கல் தூக்கலான்னு பார்த்தா என்னால் முடியல.
ச்சே வரக்கனுங்க என்ன ஸ்பீடாக இருக்கானுங்க ஓசிகள் தூக்குறதுல வரக்கா. சரி இப்போ என்ன செய்ய? இங்கே ஒருத்தன் எனிமி நான் பார்த்தேங்க. அந்த ஓடுறவங்க எங்கே அங்கே ஓடிக்கிட்டு இருக்கான். இன்னொருத்தவரை குடிக்கிறான். சரியில்லையே, ஏறி போய் அடிச்சிருவோமா? பொறுமையாகவே இருப்போம். அவன் அங்கே என்னோடய டீம்மேட் இன்னொருத்தனை பார்த்துக்கிட்டு இருக்கான். நான் இங்கே போய் அடிச்சிடலாம். வந்துட்டான்டா. ஏங்க டீம்மேட் பாட்டாங்க பார்க்கவே இல்லை. என்ன இத்தனைக்கு வந்து டேமேஜுக்கே செட்டுட்டான். அப்படியே ஓடின்னு போய் இவனை ஈஸியாக முடிச்சிடலாங்க. அவன் ரைடனையும் போகிற தெரியாமல் போட்டிருக்கான். ஓடி தரோம் டீம் இப்போ ஓட்டே 4 கிலோ தூக்கியாச்சே. நல்லா வேலைக்குங்க. அந்த லூட் பாக்ஸை வச்சு நம்ம சூப்பர் மணி ஏறித்தோம். இல்லைன்னா அரை மணி நேரம் ஆகும் 2 மணியை போகிறதுக்கு. நான் மேக்ஸிமம் வச்சுருக்கனால கொஞ்சம் ஈஸியாகவே போட்டுருவேன். உள்ளே எவனாவது இருந்தாலும் இருப்பான். இருமல் வேறு வந்து தொலையுது. வரக்கா எங்கடா ஓட்டுற? தனியாக ஓடி போய் சாவாதரா. ரிவையெல்லாம் பண்ண டோக்கன் நிறைய இல்லைடா. இவனுங்க எல்லாருமே போய் செத்துட்டானுங்கன்னா எப்படிங்க எல்லாரும் போய் ரிவே பண்ணுறது? எங்க எனிமி போகலாமா? அங்கே வேற ஒருத்தன் போகிறான். என்ன 2 பேரும் உள்ளே போய் கேம்பிங் அடிச்சிட்டானுங்க. ஏறலாமா வேணாமா பயமாகவே இருக்குங்க. 2 பேர் ரெடி ஆகலாம் வாங்குறா கூட. இங்கே 3 பேரை அங்கேயே இருக்கானுங்க. நான் தனியாக வேறு ஏறிட்டேனே. ஐயோ அடிச்சிருவானோ பயமாக இருக்கே. ஏறுவோமா வேணாமா? இது உங்களுக்கு ஸ்பெக்டேட்டில் ஒரு ஸ்கின்னு தெரிலங்க. நான் மேட்ச் ஆடும்போதே கோப்ரா MP40 தான் பயப்படுறேன். அவனையும் முடிச்சு விட்டாங்க. அப்போ உள்ளே இன்னொருத்தன் ஒரு 2 வரையுமே முடிச்சுட்டானா? ஒரு சூப்பரா. வடக்கண்ணா என்ன ஸ்பீடாக இருக்கான். 1ஆம் நம்பர் எப்போங்க செத்தான்? 4ஆம் நம்பர் போய் ரிவே பண்ணுறான் அவனை. அரே பாய் அரே வடக்கா. ஐயோ வடக்கன்னு தானே. அரே பாய் கோத்துருவே. இதை ஆக்டிவேட் பண்ணிட்டுறான். ஏதோ புதுசாக ஸ்வாட் கிங் ஆயிடும்னு இருந்துச்சு. இது யூ ஹவ் பிகம் த லாடா. என்னங்க இது? எனக்கு கிங் சிம்பிள் வந்துருச்சு. இது என்ன அப்டேட்டுன்னு தெரிஞ்ச கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்ன அப்டேட்னே தெரில. ஆமாங்க நான் ஃப்ரீ ஃபயரோட அஃபிஷியல் சேனலில் நான் ஷார்ட்ஸில் பார்த்தேன். ஏதோ கொடுத்தான் கிங் மாதிரி வந்துச்சு. ஆனால் அது எப்படி எடுக்கணுங்களே தெரியாது. இப்போ திடீர்னு விட்ருக்கானுங்க. இல்லை இத்தனை நாள் நான் அதை நிறைய போட்டிருக்கேன். சூப்பர் ரைடர்லாம் போட்டிருக்கேன். ஆனால் இத்தனை நாள் நான் பார்த்ததே இல்லை. சரி ஏதோ நம்ம தான் கிங்கு. ஆனால் செட்டாக இது பேரும்ல. ஆமாம் ஐயோ இது வேறு செட்டாக பேர். அங்கேருந்து வேறு ஒருத்தன் சுடுறான். விடுங்க பார்த்துக்கலாம். சைடில் போய் வேறு எவனாலும் எனிமி இருக்கானான்னு பார்ப்போம். அவன் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்காங்க நம்மளை சுட்டவன். வேறு எங்கேயாவது எனிமி இருக்கானான்னு பார்ப்போம். எவனாலும் கீழே குடிங்கடா. உங்களை பார்த்தோன்னா நானும் குடிப்பேன். அப்புறம் நான் வச்சு குடிச்சு நான் சாவதுக்கா கிங்கு போயிருந்தாரே. அப்புறம் சங்கு தான். வரக்கா எவனாவது கீழே குடிங்கடா. இவனுங்க வேறு குடிச்சுன்னு தொலைய மாட்டேங்கானுங்க. சரி குடிச்சாச்சு. ஆல்ரெடி ஒருத்தன் குடிச்சுட்டான். சரி கீழே இறங்குவோம். 22 அலையிறாங்க. 5 கிலோ அடிச்சிட்டாங்க. கிங்கு மட்டும் போயிடக்கூடாதுங்க. லாஸ்ட்டில் போய் அடித்தா செம்மையாக இருக்கும் கிங்கை வச்சுட்டு. ஆனால் அடிச்சிடலாங்க. ஸ்கோராக தாங்க போய்ட்டுருங்க. பாருங்கள் பின்னாடியே வரக்கணுங்க வரானுங்க. இல்லை தப்பாக சொல்லக்கூடாது. கரெக்டான வரானுங்க. ஐயோ அவன் வந்துட்டு பிடிச்சானா? அப்படியே நைஸ் டவரில் ஏறிட வேண்டியதான். ஹெட் வைக்கணுங்க. இப்போ நார்மலாக அடித்தாலும் ஈஸியாக க்ளோவல் போட்டுருவான். அப்புறம் யாராலையுமே அடிக்க முடியாது. அவனை இறங்கி தான் அடிக்கணும். பொறுமையாக ஹெட்டுக்கு வச்சா வேணால் அடிக்கலாம். அடிப்போம் ஃப்ரெண்ட்ஸ். பாருங்கள் பொறுமையாக ஹெட்டுக்கு வைக்கலாம். இது இப்போ நான் வைக்கிறதுக்கு பேர் தான் ஃப்ரெண்ட்ஸ் ஒன்ட்டாவே போடு. என்ன ஒன்ட்டை பிடிச்சோம் பார்த்தீங்களே. அங்கே வேறு அவன் டீம்மேட் இறங்கினானா இல்லை வேறு வேணாலும் எனிமையான்னு தெரில. எனிமையாக இருந்தாலும் ஓசிகள் போட்டுருவான். டீம்மேட்டாக இருந்தால் அவனை ரிவ்யூ பண்ணிடுவான். ஓசிகள் போட்டாங்க. இவனை ஒருத்தன் அவன் லூட் பாக்ஸ் மேலே இருக்குங்க. ஆனால் எனக்கு கில்லு வரலாங்க. ஐயோ டக்குன்னு வர்றான். இன்றைக்கி அவனை அடித்தே தீருவாங்க சத்தியமாங்க. எனக்கு கடுப்பாகுதுங்க. எங்கடா போனேன்? வரட்ட பாட்டே என்னங்க? அப்போ 2 வராங்க. ஒருத்தனை கில்லு அடிச்சிட்டானுங்க. நான் தாண்டா கில் அடிப்பேன் பாட்டு. என் கில்லையே ஓசி கில் போட்டில்ல. சரி கில் அடிச்சாச்சு. 26 அலையை தான் 6 கில் அடிச்சிட்டேன். சூப்பரு. அப்போ அந்த ஒரு அலையை நான் தான் குறைச்சிருங்க.
ஐயோ எங்கள் இந்த சைடில் பாருங்களேன், என் நேமு கிங்கு மாதிரி இருக்குங்க, தரமாக இருக்குது. இதோட லைவ் தான் ஏங்க. ஜோன் போட்டானுங்க, சென்டர் ஜோன் எங்கே இருக்குன்னே போட்டானுங்க. அங்கே போயிடலாமா? ஆனால் அங்களுக்குள்ள ஒரே ஒரு வீடு கூட இல்லை. என்ன செய்யறது? ஸ்கோராக போகண்டா, வாங்கடா. இவனுங்க கூட போவோம். இவனா ஒட்டாள், அவங்க 2 பேர் கொஞ்சம் காப்பாற்றுவார் செய்வானுங்க. இங்கே வேறு ஒன்றாட்டு எனிமி இருக்கானா? இங்கனுக்குள்ளே எனிமி வரும்போது நான் ஆப்போசிட்லேருந்து ஒரு 1 டேப் பிடிச்சேன். அதே மாதிரி நான் இங்கே வரும்போது எனிமி நான் ஆப்போசிட்லேருந்து 1 டேப் பிடிச்சிட்டானா. இந்த மேட்ச்சில் இல்லை, இன்னொரு வீடியோவில் போட்டிருப்பேன். இங்கே யாரோ ஒருத்தன் எனிமி இருக்கான். டேய் நீ எப்படா செட்ட? இங்கே அவன் கீழே இருக்கான், இவன் மேலே இருக்கான். அப்போ இவன் தானே அடிக்க முடியும், அவனால் எப்படி அடிக்க முடியும்? சரி இன்னொரு டீமுக்கும் பக்கத்தில் வந்துட்டான். எங்க அவனுக்கு சம்பளம் சித்தரா பாட்டி என் டீமேட்டே அடிச்சியா? ஐயே 18 டேமேஜ்லேயே செத்துட்டான். அப்போ ஓசிக்கலா? சரி விடுங்க, எவனோ ஒருத்தன் ஓசிக்கல் போட்டாம்லாப்ல. எவன் தான் தெரிலாப்ல எனக்கு ஓசிக்கல் போட்டுவேன். இவனுக்கு கொஞ்சம் இதாக அடிச்சுடுவோம். டேய் வாரா, உனக்கு அடிச்சு விட்றேன். டேய் பாட்டு, டேய் வாரா, டேய் வரக்கா, நிற்க மாட்டேங்க. சரி விடுங்க, அவன் சாப்பிட்டுங்க. உனக்கு ஹெல்த்து ஃபுல்லாக தாங்க இருக்கு, அதாங்க லாக்கே ஆக மாட்டேங்குது. ஐயோ ஒரு லாக் அடிச்சிட்டாருங்களா? நீ வேறு மாதிரி இருந்துருக்கீங்களாடா? ஐயோ வேறு ஒருத்தன் கூட இல்லைங்க. 15 தான். நாங்கள் ஜோனுக்கு வந்துட்டோம். தனியாக போகலாமா வேணாமா இவனுங்களை நம்பி? இனிமேல் ரேப் பண்ண பீக்கில் மட்டும்தான் நின்றுட்டுருக்கு. அதுவும் இந்த ஜோன் முடிஞ்சால் போயிடும். என்ன செய்யலாம்? இவனுங்க கூடயே போயிடலாம். சரி ஜோனு பிடிச்சாச்சு. எங்கள் ஆனால் அலைவு நிறைய தாங்க இருக்குது. எப்படிங்க டக்குன்னு குறைச்சி தொலைங்கடா. நாங்கள் 4 பேர், அப்போனா மீதி இன்னும் 7 பேர் இருப்பானு. ஐயோ ஒரு அலைவு குடிச்சு ரேப் பண்ணிட்டானுங்களா? விளங்கிடும். எங்கள் இப்படியே ஆப்போனண்ட்டில் ரேப் பண்ணிட்டே இருந்தானுங்கன்னா சோழி முடிஞ்சிருமே. ஏங்க அங்கே ஒருத்தன் ஓடுறான். ஐயோ எங்க ஜஸ்ட் மிஸ் வச்சா ஓசிக்கல் போட்டுருவேன். வேற அவனாவது இறங்குறான். எங்க இப்போ ஒருத்தர் ரிவே பண்ணி விட்டான்ல, அவனை எங்கே? அவன் இன்னும் இங்கே இறங்கலையா? எப்படிங்க அவங்க இறங்கியிருக்கணுமே? இங்கே ஒருத்தன் எனிமி சுட்டி போய் அடிச்சிடலாங்க ஈஸியாக. அவங்க சுட்டிக்கிட்டு வரதுக்குள்ளே நம்ம இங்கே ஈஸியாக போய் அவனை அடிச்சிடலாம். சாவு டேய், இங்கே ஹெட்டுக்கு டக்குன்னு ட்ராக் பண்ண வரல. சரி செத்துட்டா எப்படியோ இல்லை கன்ஃபார்ம் பண்ணியிருக்கவங்க எல்லாம் வேறு முன்னாடி எனிமி ஓசிக்கல் போட்டுருவானுங்க. சரி போடு. 2 நம்பரும் ஒரு டீம் எஃபெக்ட் பண்ணிட்டான். 6 அறிகிறான். ஏங்க நாங்கள் 2 பேர் ஆப்போனண்ட்டில் 2 பேர் சோழி முடிஞ்சு ஆப்போனண்ட்டில் 8 பேர். போடு 9 கிலோ அடிச்சிட்டேன். டேரே 9 கிலோ நிற்க வராதிங்கண்ணா, 10 கிலோ கொடுங்கண்ணா. ஐயோ எங்கள் 10 கிலோ அடித்தாதாங்க அடிக்க முடியும். ஏன்னா இருக்கிறதே 5 அலைவே, 4 பேர் எங்கள் டீம்மேட்டு. அப்போ ஆப்போனண்ட்டில் ஒரே ஒருத்தன் தான். அடிக்க முடியுமானே தெரில. சரி வாங்க முடிஞ்சால் ட்ரை பண்ணுவோம். எங்கள் தொடர்ந்து 3 வீடியோவோ 4 வீடியோவோ அதில் ஃபுல்லாக 9 கிலோ தாங்க அடிச்சிருக்கேன். ஃபஸ்ட்டு வீடியோவில் 10 கிலோ. என்னங்க டே அடிச்சிட்றா. டே செம்ம டேமேஜ். வாட்டு பயில வடக்கா. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய் ஃப்ரெண்ட்ஸ்.